ஸோ பிக் பாஸ் அன்சீன் ப்ரோமோல நீயும் பொம்மை நானும் பொம்மை பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து வேற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய், விஷால், சத்யா மற்றும் ராணவ் வந்து ஏன்டா ஜாக்லின் மேலே உங்களுக்கு இது. ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் வீடு ஃபுல்லாகவே ஜாக்லின் ஜாக்லின் ஜாக்லின், எந்த மூளை திரும்பினாலும் ஜாக்லின். ஒரு டாஸ்க்கு போய் ஜெயிச்சதுக்கு உங்களால் ஏற்றுக்க முடியல. ஒட்டுமொத்த வீடுமே வைத்தறிச்சலில் இருக்குது அப்படின்றதான் பாயிண்ட். அதை பற்றியும் பேச போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் லைக்கை போட்டுருங்க. அப்போதான் பல பேருக்கு போய் சேரும். ஸோ மறக்காம அதை பண்ணிடுங்க. ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோமோக்குள்ளே போயிடுறேன். நீயும் பொம்மை நானும் பொம்மை ப்ரோமோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரூல்ஸை மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் பிட் இருந்துச்சுல, அந்த பால் பிட்டை தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி ஒரு கபோர்டு மாதிரி படிக்கட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதில் பொம்மையை அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. ரூல் நம்பர் 1ன்னா, போன ரூலில் வந்து பால் இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது, டாலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் டாலை எப்படி வேணாலும் கை மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மொதல் ரூல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தடுத்தும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு, தடுத்தும் நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன ஆகும்? சண்டை தீயா வெடிக்கும்ல, அதுதான் வெடிக்குது அந்த ப்ரோமோல. குறிப்பா வந்து அருண் சொல்றாரு, இந்த கேங் எல்லாம் பிரிச்சு தூரம் விடுறடா விஷால், இறங்கி இந்த கிளான் அக்கா பிரிப்போம் அப்படின்றாரு. சார் நீங்களே ஒரு கேங், ஹைலைட் என்னன்னா அவரு கேங்கை பிரிக்கிறாரா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் கேங்ல தானே இருக்கிறீங்க. பேசுற பாயிண்ட் பேசலாம், அவங்களே ஒரு கேங்ல இருந்து கேங்கை பிரிக்கிறாங்களாம். என்ன அல்டிமேட் காமெடியா இருக்கு பாரு. அவர் கேங் இல்லாம பேசினா பரவாயில்ல, நானும் ஒரு கேங்கை நீங்க அக்செப்ட் பண்ணி, எனக்கு என்னன்னா நானும் கேங்ல இருக்கேன்னு அக்செப்ட் பண்ணி நீ கேமுக்கு பிரி. இவங்க கேட்டா இண்டிவிஜுவல் பிளேன்னு சொல்றாங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்றத எனக்கு தோணுச்சு. இது ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் அன்ஷிதாலாம் போயிட்டு இறங்கிட்டு இது பண்ணிட்டு ஜாக்லினை தான் டார்கெட் பண்ணோன்ற மாதிரி ஏகப்பட்ட தள்ளுமுள்ளுகள் இதெல்லாம் நடக்குது. அதில் முதல்ல தர்ஷிகாவோட பொம்மை தான் எலிமினேட் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கெஸ் பண்ண மாதிரி அதான் நடந்திருக்கு. ஓகே, இது ப்ரோமோல நடக்கிற சம்பவம். இதுக்கப்புறம் வாங்கடா டேய், நீங்க இப்படி ஆடுறீங்களா, இறங்கி வாங்கடா டேய், நானும் இப்படி ஆடுறன்ற மாதிரி சத்யாலாம் டயலாக் பேசுற சம்பவம்லாம் பார்க்க முடியுது. இது அன்சீன் ப்ரோமோல இருக்கிற சம்பவம். ஓகே, லைவ்ல நம்ம விஷால் இருக்கல, ஒரு பக்கம் ராணவ் இருக்கார்ல, ஜாக்லின் பிடிக்கல. ஜாக்லின் வந்து ஏதோ இவர் ஒரு குழம்பு கேட்டிருக்காருங்க. 3 வாட்டி ஒரு குழம்பு திரும்ப கேட்டு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காரு. ஸோ ஒரு வாட்டி கொடுக்கலாம், 2 வாட்டி கேட்கலாம். எல்லா வாட்டியும் ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டு தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முறைச்சாங்க ஜாக்லின், மூஞ்ச காட்டுறாங்கன்ட்டு. எப்பா ஒரு குழம்பு ஒருத்தருக்கு அலாட் பண்ணது தான், அதை கேட்கறத 2 வாட்டி ஒரு வாட்டி கொடுத்துட்டாங்க, 2வது வாட்டியும் கொடுத்துட்டாங்க. திரும்ப வந்து கேட்டால் இருக்கிறது தானே கொடுக்க முடியும். அதை முறைச்சாங்க, இது பண்ணாங்கன்ற மாதிரி இங்கே ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாரு ராணவ். இன்னொரு பக்கம் விஜய் விஷால் சொல்றாரு, இன்னைக்கு ஜாக்லினோட பொம்மையை நான் எடுக்கிறேன். நான் சொன்னனா இல்லையா, ஜாக்லின் பொம்மையை எடுப்பேன்னா தான் சொன்னல. ப்ரோமோ பார்த்து நம்மளே கெஸ் பண்ணல. அதைத்தான் இங்க நடக்குது. எனக்கு என்ன தெரியுமா, நீங்க டீம்னு சொல்லிடுங்கடா, டீம்னு சொல்லிட்டு விளையாடுங்க, பிரச்சனை கிடையாது. நாங்க இண்டிவிஜுவல் பிளேயர்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்றீங்களா, அதுதான் எனக்கு தெரியல. டீம் நீங்க ஒத்துக்குங்க, உங்க வாய்ப்பட நாங்க டீமா தான் விளையாடுறோம்னு ஒத்துக்குங்க. 2 டீம் ஒத்துக்குச்சு, முத்து நாங்க டீமா விளையாடுறோம், ஜாக்லின் டீமும் நாங்க டீமா விளையாடுறோம்னு ஒத்துக்கிடல. நீங்க டீமா விளையாடனா 3 ரவுண்ட் எப்படா மாத்தி உங்க பொம்மை உள்ள போகுது? லாஜிக்கான பாயிண்ட். டீமா விளையாடலான்றீங்கன்னா இப்போ 3 ரவுண்ட் எப்படி பொம்மை உள்ள போகுது? ஃபேர் பாயிண்ட். இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இங்கே யாருமே இல்லை. உக்தா டீமாக தான் விளையாட்டுருக்காங்க. உடனே சொல்கிறாங்க ஜாக்லின் அப்படி என்ன பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் இருக்கிற டாஸ்க்ல ஜாக்லின் வாய் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன டாஸ்க் பண்ணாங்க, என்ன கேம் விளையாண்டாங்கன்னு பேசுறாங்க. விஷால் அவர்களே, நீ தான் பின்னாடி பேசிட்டு இருக்க. விஷால் அவர்களே, அவங்க என்னது மஞ்சுளா டீச்சர்லேருந்து எல்லா டீச்சருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஜாக்லின் டீச்சர் ரோல்ல இருந்து நிறைய டாஸ்க்குகள் அங்கே பெஸ்ட் பெர்ஃபார்மர் கூட வாங்கியிருக்காங்க. விஷால் ஆனந்திக்கு விட்டு கொடுத்தாங்களே, அந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் கண்ணில் தெரியாது. ஏன்னா முழு வன்மத்தை கூட்டி கட்டணும். என்ன பண்றது, ஜாக்லின் நேற்று வந்து பெருசாயிட்டாங்க. ஸோ ஒரு டாஸ்க்கை ஜெயிச்சிட்டாங்க, அது உங்களால் ஏற்றுக்க முடியல. அப்படியே வயிற்றுல நெருப்பை வச்சுக்கிட்டு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஐயோ பண்ணிட்டாலேன்ட்டு. ஏன்டா, ஏன் புரியல எனக்கு. ஸோ முடிஞ்சால் நீங்கள் திறமையை காமி ஜெயிங்க. அந்த பொண்ணு பண்ணிட்டாங்கன்னு ஒட்டுமொத்தமாக திரும்பி இதில் ஜாக்லின் இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பாரு ஆட்டத்தை. அதுலேயும் குறிப்பாக நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேங்க. ஜாக்லின் டான்ஸ் ஆடி இதெல்லாம் பண்ணி என்டர்டைன்மெண்ட். ஜாக்லின் என்ன பண்ணுறா இதில் வந்து தர்ஷிகாவும் விஷாலோட மேட்ரி போய் அந்த கேங்கில் டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, கோவா கேங்கில் அவங்கள பற்றி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி எனக்கு ஐப் ஏற்றுறாங்க, என்னோட மார்க்கெட் வேல்யூ ஏற்றி விடுறாங்க, என்னோட ஃபேஸ் வேல்யூ ஏற்றி விடுறான்னு சொல்கிறாங்க. யாருமே அங்கே டிஸ்கஸ் பண்ணல. விஷால், ஒரு ஸ்டோரி, நீ ஒரு கண்டென்ட் பண்ணுற, வெளியே இருக்கிற மக்கள் அதை டிஸ்கஸ் பண்ணல. வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல அந்த குறிப்பா கோவா கேங் டிஸ்கஸ் பண்ற நபர் வந்து ஆனந்தி, பவித்ரா, இந்த மாதிரி நபர்கள் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. கரெக்டா? இதில் உட்காந்துட்டு முழு வன்மத்தையும் கொட்டிட்டு இருக்காங்க அந்த 3 பேர். சத்யா இவங்கெல்லாம் என்னன்னு தெரியல. சத்யா டாக்ஸிக்னு ஒரு டேக் கொடுக்குறாரு. விஜய் விஷால் என்டர்டைன்மெண்ட் நான் பண்றேன், அதை அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல, நான் வெளியே பெரிய ஆளாயிடுவேன்ற மாதிரின்றாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்க நேருக்கு நேர் பேசுங்கன்னு சொல்றாங்க. அதை ஒரு பாயிண்டா எடுத்து பேசுறியா? இது வரைக்கும் நேருக்கு நேராக சொல்றாங்களே, உனக்கு ஒரு தைரியம் இருக்கா விஷால்?
தைரியம் இருக்கா நீ நேருக்கு நேரம் பேச? அந்த தைரியம் இல்லாதவன் நீ எதுக்கு பேசுற அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இது ஒரு பக்கம். அடுத்து முத்துக்குமார் என்ன பண்றாரு, ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களே, இங்க போயிட்டு முத்து அப்படியே அந்தர் பல்ட்டியாங்க. ஜாக்லின் கேட்கும்போது ஆமா ஆமான்னு தலையாட்டு ரிஜிஸ்டர் பண்றாரு. முத்துக்குமாருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு மஞ்சரி கிட்ட. இங்க போயிட்டு என்ன பண்றாருன்னா ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கா இதெல்லாம் பண்றா. அப்ப ஜாக்லின் சௌந்தர்யாக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி ஜாக்லினும் மாட்டுவாங்கன்னு சொல்றாங்க. எப்பா அந்த பொண்ணு நெகட்டிவ் தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லுது, சரின்னா தரின்னு சொல்லுது, ஓப்பனா தான் சொல்றாங்களே. அன்னைக்கு சௌந்தர்யா ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்ற ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்களோட பேரையுமே அட்ரஸ் பண்ணிட்டு தானே போனாங்க, சொல்லாம எங்கேயுமே போலியே. எல்லாத்துலயும் அவங்க என்ன தப்புனா பல நேரங்களில் சௌந்தர்யாக்காக வந்து நிக்கிறது ஜாக்லின், அது மட்டும் தான் தப்பா போதே தவிர்த்து ஸோ இவங்களுக்கு தோன்ற தப்புனா தப்புன்னு டேரக்டா போய் சொல்லியிருக்காங்க. எங்க அட்ரஸ் பண்ணுமோ அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்னன்னா ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கான்ற மாதிரி முத்து ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு வச்சிடணும். நான் தனியா இருக்கேன்றதை பதிவு வைக்கணும். ஸோ என்னன்னா நான் இண்டிவிஜுவல் பிளே அவங்க குரூப் பிளே அப்படின்ற ரிஜிஸ்டர் மட்டும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு முத்து ட்ரை பண்றாரு. ஸோ இதுதான் முத்துவோட கேம் பிளே. அவரோட டபுள் ஸ்டாண்டர்டும் பார்த்தோம். காலைல அன்சிதா கிட்ட அன்சிதா நீ பண்ண சூப்பர்னு ஆதரவா பேசியிருப்பார். சாயந்தரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க டிஸ்கஷன் போகும்போது ஜாக்லின் நீ சூப்பர் அப்படின்ற மாதிரி, அங்க ஒரு குத்து இங்க ஒரு கூத்து அப்படின்ற மாதிரி, அந்த ஓட்டு யாருப்பா போட்ட, அங்கேயும் போட்ட இங்கேயும் போட்டுன்னு வரல, அந்த கேட்டகரியில் தான் இருக்காரு முத்துக்குமார் அவர்கள். இட் இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன். ஸோ இப்போ நீயும் பொம்மை நானும் பொம்மை லைவ்ல நடக்கும் போது அதை பார்த்துட்டு வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே, மறக்காம லைக்.